ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ டெய்லி நடக்கக்கூடிய அந்த கூத்துக்களை பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை நம்ம டெய்லி விமர்சனம் பண்ணிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்க்கிற தமிழ்நாடே உச்சு நோக்குற வகையில் ஒரு வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா, 2 நாளாக சோசியல் மீடியாவில் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் சேர போகிறார், பவன் கல்யாண் அவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டார், இத்தனை தொகுதிகள், துணை முதலமைச்சர் இப்படிலாம் போயிட்டு இருக்கு, அமித்ஷாவும் முயற்சி பண்றாரு, அழுத்தம் கொடுக்குறாரு, ஸோ அதனால விஜய் அவர்கள் கூட்டணி சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பான இதுதான் பார்த்தீங்கன்னா. சில பேர் கண்டிப்பாக சேருவார், ஒரு பக்கம் இல்லை சேர மாட்டாரு அப்படின்ட்டு விவாதங்களுடன் அதுதான் கம்பெனியில் வச்சு நிறைய சோசியல் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதான் இன்னைக்கு நம்ம பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் உடன் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 100% நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் விஜய் அவர்களுடைய யாரை வச்சு பேசினா நெருக்கமாக பேச முடியுமோ அந்த வகையில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் ஆயிட்டு. விஜய் அவர்கள் சேருவாரா சேர மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80% அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேராமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ எல்லாத்துலேயும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் சேர்ந்தாரு என்டிஏ கூட்டணியில் அப்படின்னா அது விஜய் அவருக்கு நல்லது. சேரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து திமுகவுக்கு நல்லது. ரெண்டே தான். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், விஜய் அவர்கள் சேர்ந்துட்டாருன்னா அப்போ ஒரு மாற்றம் சொன்னார், கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டாரு, அவர் சேர்ந்தா மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலவசம் ஓசி பஸ்ன்னு அருண்டாஜ் விமர்சனம் பண்ண செஞ்சார். இப்போ அதே தான் விஜய் அவர்கள் மகளிர் தினத்தன்னைக்கு, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே கொண்ட திட்டங்கள் இருந்து கொஞ்சம் அப்படி பேரைகள்லாம் மாற்றி அறிவிச்சிருக்காரு. அதை திரும்ப அவங்க ஏற்றுக்கலையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கரெக்டாக கொடுக்காரு அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்க அதுக்கு சந்தோஷப்பட்டு அப்படி ஏற்றுக்கிட்டவங்க தானே. அது மட்டும் இல்லை, இந்த திரிசா மேட்டரில் விஜய்க்கு அதே மாதிரி விஜய் சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு எப்படி முட்டு கொடுக்கணுமோ அப்படி எல்லாரும் முட்டு கொடுப்பாங்க. சேரதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது, எங்கன்னா தனிசா நிற்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறது இருப்பதும் அந்த சுச்சுவேஷனில் அந்த நடந்த விஷயங்களை பொறுத்து ஓப்பனாக என் மனசுல வந்து பேசுறது. ஓகேவா, நான் என்ன பண்ணாலும் ஆதரிவும் கிடையாது, என்ன பண்ணாலும் எதிர்க்கிறவும் கிடையாது. சரியா, அதை உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் விஜயோடைய ஆதரவில் கட்சியில் உள்ளவங்களுக்கு கட்சி தலைமை சொல்றது தானே. தலைமை சொல்ல முன்னாடி அந்த விஷயத்தில் அவங்க எதுவும் முடிவு எடுக்க முடியாது. அதனால் கட்சி நிர்வாகிகள் விட்டுடலாம். ஆனால் இந்த ஆன்லைனில் அந்த பயங்கரம் முட்டு கொடுக்கக்கூடியவங்க அதுக்கேற்றமே மாறிக்கிடுவாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்காது. என்ன ஆதவர்ஜனாலும் அவசரப்பட்டு குர்ஆன் மேல் சத்தியமாக எந்த காலத்திலையும் நாங்கள் வந்து பாஜக கூட சேர மாட்டோம் அப்படிலாம் வீரவசனம் பேசியிருக்காரு. இப்போ எப்படி அதுக்கப்புறம் பேசுவாங்கன்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இது நடக்காமல் கூட போகலாம், விஜய் அவர்களுக்கு பிஜேபி கூட சேராமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் அப்படி எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சேர்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் சேரலைன்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன நடக்கும்? விஜய் அவர்கள் அவர் நிற்கிற தொகுதியில் ஜெயிப்பார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துங்க 2 பேர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜெயிச்சா கூட யாருக்குமே இந்த இது இல்லாமல் திமுக அதன்படி ஜெயிச்சு போயிடும். ஒரே ஒரு பெஸ்ட்டு வந்து விஜய்க்கு இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, அவருடைய தனித்தன்மை இழக்காமல் அவர் அடுத்த அதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணி அந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பலமான ஒரு கட்சியாக உருவாவார், ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு போவார். அவருடைய தனித்தன்மைங்கிறது அவர் சொன்னதுக்கு எதுக்குமே மாற்றி பிறலாமல் அவர் நின்னாரு அப்படிங்கிற ஒரு இதை நிலைப்படுத்த முடியும். ஆனால் அது வரைக்கும் கட்சி இருக்கணும்ல. ஸோ அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க. திமுகலாம் சும்மா கிடையாது, இதில் அதிமுகவும் சேர்ந்துடும். 3வதான ஒரு பெரிய சக்தியாக வளரவே விட மாட்டாங்க. பயங்கர எதிர்ப்பில் கொடுப்பாங்க. எல்லா பக்கமும் அந்த அடி விடும். அதெல்லாம் சமாளித்து அவர் நிற்கணும். அவங்க கட்சியில் உள்ள 1-2 பேர் சேர்த்திருப்பாங்க, வேட்பாளர் இதெல்லாம் தூக்குவாங்க. ஏன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு பார்த்துருக்கோமே, ஆளுக்கு தூக்குவாங்க, இங்கே தூக்குவாங்க. ஸோ அப்படி பலதரப்பட்ட விஷயங்களையும் சமாளித்து நிற்கணும். அதுக்கு முன்னாடி தனியாக நிற்காரு. உறுதியானதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இன்னும் திமுக சைட்லேருந்து இன்னும் பயங்கரமான பிரச்சனைலாம் இன்னுமே அடிகளை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் நடக்கும். ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் இல்லை ஒரு, ஏன்னா பதவிங்கிறது இப்போ அதிகாரங்கிறது விஜய் அவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு சீமான் கிடையாது, நாம் தமிழ் கட்சி கிடையாது, டிவிகே. நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு என்னதான் 1000 விமர்சனம் முரண்பாடுகள் இருந்தாலும், அவர் சீமானும் சாட்டையும் மாறி மாறி உருட்டிருந்தாலும் நாமளே விமர்சனம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல்னா அது நாம் தமிழர் தான். அதில் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதை பற்றி உண்மையாக மனசாட்சி எப்படி பேசுகிறவங்க உண்மையான விமர்சனம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இதில் தோத்தாலும் அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. அந்த கட்சி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தேசியங்கிறத ஒன்று நிலைப்பாடாக வச்சுக்கிட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணுறது சரியா தவறா, ஆட்சியை பிடிக்குமே கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆட்சியை பிடிக்குங்கிறது அவங்களுக்கு இயலாத காரியம். அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறது கூட அவங்க நோக்கமாக இல்லாமல் இருக்கலாம். அவங்களுடைய அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறது சித்தாந்தப்படி நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லிட்டு அதெல்லாம் சீமான் கூட லாபம் அடைச்சிட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வேற. ஆனால் அது வந்து வேற. ஸோ அவங்க வந்து எத்தனை தடவை தோத்தாலும் அதிகாரிகள்ட்ட அவங்க வந்து அதை புழகிட்டே கிடப்பாங்க.
ஆனால் விஜய்களுக்கு அப்படி கிடையாது. அவர்கள் ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் முதலாக தெளிவாக வெல் பிளான்டா சொல்லிட்டு வந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அப்போ அவர் ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும். ஸோ ஆட்சியை பிடிக்காம அதிகாரத்துக்கு வராம அடுத்த 5 வருஷங்களை விஜய் கட்சி சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ சில பேர் கமெண்ட்ல வந்து ஒன்று சொல்லுவீங்க, இல்ல தனியா நின்று ஜெயிப்பாரு, முதலமைச்சர் ஆவார், 2026 முதலமைச்சர் ஆவார் இன்னும் கமெண்ட்ல போட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் புரியாதவங்க, அவங்கள்ட்ட நம்ம சொல்லி அவங்க வந்து விளக்க முடியாது. ஏன்னா விஜய் அவர் தனியா நின்று 2026 முதலமைச்சர் ஆகவே முடியாது. அது வந்து தலைகீழால் நடக்கிற விஷயம் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். கசப்பா இருந்தாலும் அதான் உண்மை. அதாவது உண்மையா நிலவரம், அதாவது அரசியல உச்சு நோக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். விஜய் அவர்கள் தனியா நின்னாருன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சு, அவர் தலைமையில் அமைஞ்சுன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பு இருக்குங்கிறது நான் நினைச்சிருந்தேன். ஸோ இப்போ அவர் தலைமையில் எந்த ஒரு கூட்டணியும் அமையல, யாருமே வரல. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போதைக்கு அவர் வந்து தன் கட்சியும் கத்தணும், தன்னோட ஒரு அதிகார பலத்தோடு நிற்கணும். அதுக்கப்புறம் ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கூட எல்லா காலகட்டத்திலும் எல்லா கட்சிகளும் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கு, சரியா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வைக்கிறது அவர் சொன்னதுக்கு மாறுதலாக தான் இருக்கும். அதை வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படும். விஜய் அவரில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்க எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க, தாக்குவாங்க. இவர் வந்து பிஜேபியோட கைகுலி நாங்கள் தான் அப்பவே சொந்தமாம்பாங்க. ஸோ அந்த மாதிரி விமர்சனம் வரும். சிறுபான்மையர் சைட்லேருந்து சிறுபான்மையர் ஓட்டுங்கிறது விஜய் அவர் ரொம்ப நம்பி நிற்கிறது, ஆச்சரியத்தில் பங்கு சொன்னது, சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுக்கணும் தான். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் விஜய் அவர்கள் இதில் சமாளிக்கணும். ஆனால் நின்னார் அப்படின்னா விஜய் கட்சியும் காப்பாற்றிக்கலாம், விஜயும் காப்பாற்றிக்கலாம். ஒரு அதிகாரத்தில் இருந்து அடுத்தாப்புல என்ன பண்ணணும் அரசியல. ஏன்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல், இவர் வந்து ஏடிஎம் கூட கூட்டணி வைக்க போகிறது கிடையாது. பிஜேபி கூட அலையன்ஸில் கூட்டணி சொன்னால் கூட அது வந்து சென்ட்ரலில் இருக்கிற ஒரு கட்சி தானே. ஸோ அதனால பிஜேபி அங்காலட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட அவர் முடிவை மாற்றிக்கலாம். ஏன்னா அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்களுக்கு மாற்ற அவர் 3வது திராவிட கட்சி மாதிரி தானே அவருடைய அறிக்கைகள் எல்லாமே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு பின்னுடைய வராது. விமர்சனங்கள் வரும். இப்போ எப்படி அவர் திரிசா கூட போகும்போது ஏகப்பட்ட விமர்சனம் வந்துச்சோ அதை தாண்டி நிற்காரோ அதே மாதிரி இதுலையும் அதை தாண்டி அவர் நின்றுட்டு போகலாம். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு இதை கரெக்டாக இருக்கேன். எனக்கு வந்து காங்கிரஸ் பிடிக்கவே பிடிக்காது. அதனால மேலே வந்து பிஜேபி ஆளணும், நம்ம நாட்டுக்கு அதான் நல்லதுங்கிறது என்னுடைய எப்பவுமே விருப்பமாக இருக்கும். அந்த வகையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கட்சி நல்லது பண்ணுற கட்சி வந்தால் நல்லா தான் இருக்குங்கிறது நம்முடைய நினைப்பு. ஸோ அந்த வகையில் விஜய் பிஜேபி கூட்டணியில சேர்ந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும். என்னுடைய பொறுத்த வரைக்கும் நல்லா பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லாட்டி அப்படின்னா விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் எந்த காலத்திலையும் நம்ம சொன்ன ஒரு உறுதியில் கொள்கையில் உறுதியாக நிற்பார், போகவே மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு நல்லா தான் போயிடும். திமுக திரும்பவும் இந்த தடவை ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வேற என்ன, கண்டிப்பாக திமுகவுக்கு போக வேண்டிய வாக்களை கண்டிப்பாக சிறுபான்மை ஓட்டு வாக்குகள் கொஞ்சம் ஒரு தடவை ஒரு பங்காவது பார்த்தீங்கன்னா விஜய் பிரிப்பார். ஸோ அந்த பங்குகளும் அப்படியே ஏடிஎம்கே அலையன்ஸ் கூட்டணிக்கு போனால் தான் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியும். ஸோ இடையில விஜய் பிரிக்கும் போதில் மீண்டும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அந்த கன்சல்ட் ஓட்டு போட்டு திமுக வரது தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் ஏன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக சேரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன கேட்டீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி. ஸோ எனக்கு தெரிஞ்சு சடனாக சேர்ந்துட்டார் அப்படின்னா அது வேற மாதிரி விமர்சிக்கப்படும், தனித்தன்மை இழந்துற மாதிரி வரும். அப்படிங்கிற சூழ்நிலை இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவை எடுக்காமல் இருப்பார். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையல் மாதிரி இப்போ விட்டுருக்காங்களா, இது விமர்சனம் உள்ளது உள்ளாகிட்டே இருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திரிசாவை கூட்டு வந்து மேடையில் நிக்காட்டி வச்சாரோ அது ஒரு ட்ரையல் மாதிரி அவர் இது யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா பின்னாடி திரிசாவை நாளைக்கும் கூட்டு வந்தாலும் அப்போ மக்கள் என்ன ஒரு எதிர்ப்பு கிளம்பும், நமக்கு ஆதரவாக எதிர்ப்பாங்கிறதா இப்போ லைட்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தது, ட்ரையல் பார்த்தது. ஸோ ஒரு பக்கம் அவருடைய மனைவி ட்ரிகர் பண்ணிட்டாங்க, அதனால கொண்டு வந்து அவர் வந்து அந்த பண்ணிட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் ஒரு ட்ரையலாகவே எடுத்துக்கலாம். நான் பின்னாடி கட்சியில் கொண்டு வர்றது கூட ஒரு வாய்ப்புக்கு முன்னாடியே கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்கு, தொண்டர்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கு, கட்சிக்காரங்க என்ன நினைக்காங்க, மக்களுடைய ஆதரவாக எதிர்ப்பு இருக்காங்கிறத பார்த்துட்டாரு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. சோசியல் மீடியாவில் பயங்கரமாக எல்லாரும் விவாதிச்சுட்டு இருக்க டைமில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு அட்டாக்லாம் இன்னும் பண்ண காத்துட்டு இருக்காங்க. அது வந்து இனிமே தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் நெருங்க விஜயோடைய மனைவி வச்சு இன்னும் கேஸை பயங்கரம் கொடுத்து இல்லை அவங்களோட ஒரு பேட்டி கொடுக்க வச்சோ எந்த வகையில் ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுருங்களேன். அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு பயங்கர ப்ரெஷர் வரும்போது விஜய் அவர்கள் திமுக நம்ம சோழியை முடிக்கிறக்காண்டி நான் வந்து பிஜேபி கூட்டணியை ஏற்றுக்கிறேன், இந்த தேர்தலில் எனக்கு திமுக ஒழிக்கணும் அப்படின்னு ஒரே போட்டு அவர் அங்கே போனான்னு வச்சுக்கலாம். அப்போ அது மக்களால் பார்த்தீங்கன்னா ஆமாம் எங்கள் அண்ணனுக்கு வேறு வழி கிடையாது, இவ்வளோக்குள்ள பண்ணவும் திமுக ஒழிக்கிறது எங்களுடைய முதல் நோக்கம், அதனால் நாங்கள் பிஜேபி கூட சேர்ந்தோம் அப்படி கூட சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் கூட அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருக்கலாங்கிறத என்னோட கருத்து. பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய மாவட்டத்தில் விஜய் அவர்கள் பாஜக என்டிஏ கூட்டணியில் சேருவாரா சேரமாட்டாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.